உண்மையில் எங்கள் சமய சம்பிரதாயங்கள், சமயத்தில் நாங்கள் கடைப்பிடிக்கின்ற கிரியைகள், அனுஷ்டானங்கள் எவையானாலும் வெறும் சம்பிரதாயத்துக்காக சடங்குகள் என்ற ரீதியில் கடைப்பிடிக்கப்படுகின்றனவா, அல்லது உண்மையான நம்பிக்கையோடு அவை கடைப்பிடிக்கப்படுகின்றனவா என்பதை பொறுத்துத்தான் அதன் விளைவுகள் வெற்றி அளிக்கும் என்பது உண்மையான செய்தி. பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு போனால், வீதியை வலம் வந்தால், அங்கப்பிரதிஷ்டனை செய்து கொண்டால் எங்களுக்கு பலன் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அந்த வழிபாட்டிலே மனம் ஒன்ற வேண்டும். நம்பிக்கையோடு அதை முன்னெடுக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று. எங்கள் சம்பிரதாயங்கள் பெரும்பாலும் வெறும் ஒரு செயலளவில் முடிந்து போய்விடுகின்ற நிலைமையை பார்க்கலாம். அது அவரவர் ஆன்ம பக்குவத்துக்கேற்ப மாற்றம் காண வேண்டிய ஒன்று. எங்களுடைய சமயம்தான் அவரவர் ஆன்ம நிலைக்கு ஏற்ப வழிபாடுகளை விரிவாகவும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் வழிபடுவதற்கு அனுமதிக்கின்ற ஒரு சுதந்திரமான சமயம். ஒருவர் போல் ஒருவர் வழிபட வேண்டியதில்லை. ஒருவரை பார்த்து இன்னொருவர் வழிபட வேண்டியதில்லை. அவரவருக்கு எது உடன்பாடாக இருக்கிறதோ, அவரவருக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ, அவரவருக்கு எது இயல்புடையதாக இருக்கிறதோ அந்த வழிபாடுகளை அவர்கள் முன்னெடுக்கலாம். அந்த சுதந்திரத்தை வழங்குவதில் எங்கள் சமயத்துக்கு நிகராக உலகில் வேறு எந்த சமயத்தையும் சொல்ல முடியாது. அந்த வகையில் எங்கள் சமயம் மேலான சமயம், மெய்ச்சமயம், பாராட்டப்பட வேண்டிய சமயம். இந்த சம்பிரதாயங்கள், கிரியைகள் வெறும் சடங்காக மட்டும் இருந்துவிட்டால் பயன் செய்யாது. நம்பிக்கையுடையனவாக, பக்தி வயப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு செவிவழி கதை, பக்தி கதை ஒன்று கூறுவார்கள். உமாதேவியாருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த நான் இப்பொழுது சொன்ன இந்த பக்தியா சடங்கா என்கின்ற விடயத்தில் ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. சிவபெருமான் சொன்னார், இந்த பக்தர்கள் எல்லாம், உமாதேவியார் சொன்னார், உலகெங்கிலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பக்தர்கள், பக்த கோடிகள் நிறைந்திருக்கிறார்கள். அப்படி சொல்ல முடியாது. கோயிலுக்கு போகிற எல்லோரும் பக்தர்கள் கிடையாது உமாதேவி, இதை புரிந்து கொள். திருநீறு பூசியவன் எல்லாம் பக்தன் கிடையாது. உருத்திராட்சம் போட்டவன் எல்லாம் பக்தன் கிடையாது. அவர்கள் பக்தியிலே முயல்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அவர்கள் பக்திக்கு, இறை எண்ணத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு அங்காலேயே கூட நிற்கலாம். இப்படி சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டார் சிவபெருமான். என்னது, உங்களுக்கு உங்கள் பக்தர்கள் மீது கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாதா? உங்களை சர்வகாலமும் எண்ணிக்கொண்டு, துதித்துக் கொண்டு, வழிபட்டு கொண்டு, கோயில் கோயிலாக திரிந்து புனித தீர்த்தங்களை எல்லாம் நாடி செல்லுகின்ற பக்தர்களை இவ்வளவு மட்டகரமாகவா எடை போடுவீர்கள் என்று உமாதேவியார் தன்பாட்டுக்கு கொதித்துக் கொண்டார். தர்க்கம் உண்டாகிவிட்டது. சரி, பக்தர்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை நீ அறிய வேண்டும், அப்படித்தானே? வா, புறப்படு, பூமிக்கு போகலாம் என்று சொல்லி 2 பேரும் புறப்பட்டார்கள். சிவபெருமானும் உமாதேவியாரும் அப்படியே வருவார்கள். வந்தால் இந்த உலகம் விட்டு வைக்கும் அவர்களை. ஆகவே அவர்கள் ஒரு வயோதிக தோற்றத்தில் ஒரு கிழவன் கிழவியாக வடிவம் எடுத்து வந்தார்கள். காசியிலே வந்து இறங்கினார்கள். காசி புனித நதி கரையோரம் முழுவதும் பக்த கோடிகள். காசிக்கு ஏன் போவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பாவம் தீர வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை போவது எங்களுடைய சமய நம்பிக்கை. இந்துக்களுடைய வாழ்விலே காசி புனித யாத்திரை. எந்த இடத்துக்கு போகாது போனாலும் காசிக்கு செல்ல வேண்டும். காசியிலே போய் நீராடினால் தாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்று ஒரு முழுமையான நம்பிக்கை. எனவே பக்தர்கள் எல்லோரும் போவார்கள். பெரும்பாலும் குடும்பஸ்தர்கள் தங்களுடைய கடமைகளை முடித்து விட்டு, பிள்ளை ஊட்டிகளை எல்லாம் கரை சேர்த்து விட்டு, அதற்கு பிறகான அந்த ஆன்மீக வாழ்விலே தவறாது கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தல யாத்திரை.
போக வேண்டும் என்று கட்டாயமாக துடிக்கின்ற ஒரு தல யாத்திரை இந்த காசி யாத்திரை. எனவே காசி தீர்த்தக்கரை முழுவதும் மக்கள். இப்பொழுது சிவபெருமான் காதுக்குள்ளே உமாதேவியாருக்கு ரகசியமாக ஒரு செய்தி சொன்னார். இந்த தீர்த்தக்கரைக்கு ஓரமாக நாங்கள் 2 பேரும் நடந்து போய் கொண்டிருப்போம். திடீரென்று காசி தீர்த்தத்துக்குள் தவறி விழுந்ததாக நான் நடித்துக் கொள்கிறேன். நீ என்ன பண்ணு, ஐயோ என்னுடைய கணவரை காப்பாத்துங்கள், கணவரை காப்பாத்துங்கள் என்று அலறி துடித்து கத்து. எல்லோரும் ஓடி வருவார்கள். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்லு. அதை காதுக்குள் ரகசியமாக சொல்லிவிட்டு நாடகத்தை நடாத்த தொடங்கினார் சிவபெருமான். அப்படியே காசி யாத்திரை அந்த தீர்த்தக்கரையாக போனவர் திடீரென்று தடக்கப்பட்டு விழுந்து விட்டார். ஐயையோ ஐயையோ, என் கணவர் விழுந்து விட்டார், காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் என்று உமாதேவியார் அலறி துடித்தார். சிவபெருமானும் நீச்சல் தெரியாது தண்ணீருக்குள்ளே தத்தளிக்கின்ற ஒருவர் போல பாசாங்கு பண்ணினார். கூட்டமாக எல்லோரும் ஓடி வந்தார்கள். சிவபெருமான் என்று தெரியாது, யாரோ ஒரு முதியவர், பாவம், மனிதாபிமானம் இருக்கத்தானே செய்கிறது நம்மிடம். ஓடி வந்தார்கள். அவர்கள் அப்படி காப்பாற்றுவதற்காக ஆற்றுக்குள் குதிக்கப் போகிறார்கள். அதற்கிடையில் உமாதேவியார் சிவபெருமான் ஏற்கனவே சொன்ன அந்த நிபந்தனையை சொன்னார் சத்தமாக. என்ன அந்த நிபந்தனை என்றால், பெருமக்களே, இதுவரை பாவம் செய்யாத யாராவது இருந்தால் அவர்கள் மட்டும் இந்த ஆற்றிலே குதித்து என் கணவனை காப்பாற்ற முயலுங்கள். பாவம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆற்றுக்குள் விழுந்தால் அவர்கள் மூழ்கி விடுவார்கள். ஐயோ, நாம பண்ணின பாவத்துக்கு எதுக்கு போய் இந்த விஷப்பரீட்சை எல்லாம்? அப்படியே எல்லோரும் பின்வாங்கினார்கள், நழுவி விட்டார்கள், ஒவ்வொருத்தரும் நின்று விட்டார்கள். ஒரே ஒரு இளைஞன், ஒரு நடுத்தர வயதினன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், எந்த சலனமும் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஆத்துக்குள் குதித்தான். விரைந்து நீச்சல் அடிச்சு கொண்டு போய் சிவபெருமானை அப்படியே கட்டியா பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தான். குறண்டு இழுத்து கொண்டு வந்து கரையிலே சேர்த்தான். இப்பொழுது சிவபெருமான் கரையோரத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார். மிக்க மகிழ்ச்சியப்பா, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லை என்றால், சமயத்திலே நீ வந்து எங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றால் எங்கள் பாடு பெரும்பாடு என்று உமாதேவியார் நன்றி உணர்ச்சியோடு கைகூப்பி அவனுக்கு நன்றி சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்டார். ஏனப்பா, நான் தான் சொன்னேனே, பாவம் செய்யாது போனால் இறங்குங்கள் என்று. நீ ஒரு பாவம் கூட செய்யவில்லையா? தாராளமாக பாவம் செய்திருக்கிறேன். நான் செய்த பாவத்துக்கு அளவு கணக்கு இருக்குமா? மனுஷப்பிறவி எடுத்து இந்த உலகத்துல பாவம் செய்யாம எவனாவது இருப்பானா? அதெல்லாம் தாராளமா பண்ணியிருப்பேன் அம்மா. அப்படி என்றால் நான் அவ்வளவு எச்சரித்த பிறகும் எந்த நம்பிக்கையோடு நீ ஆற்றில் குதித்தாய்? அவ்வளவு மனிதாபிமானமா? ஆற்றில் மூழ்கிறாலும் பரவாயில்லை, இந்த முதியவரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மனிதாபிமானமா? இல்லையம்மா, அதெல்லாம் ரொம்ப சுமாரா எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆற்றிலே குதித்தால் எந்த பாவம் செய்தவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்று சொன்னீர்கள். இந்த தீர்த்த யாத்திரையை பற்றி, இந்த காசி தீர்த்தத்தை பற்றி நான் சிறுவயது முதல் கேள்விப்பட்டது. காசி தீர்த்தத்திலே நீராடினால், குதித்தால், இறங்கினால் பாவம் தீரும் என்று. அப்படி என்று சொன்னால் நான் கொஞ்சமா பாவம் செய்தா என்ன, நிறைய பாவம் செய்தா என்ன? பாவம் செய்திருந்தால் இந்த தீர்த்தத்துக்குள் இறங்காத வரைக்கும் தான் அந்த பாவம் என்னோடு இருக்கும். இந்த தீர்த்தத்துக்குள் குதித்தவுடன் இந்த தீர்த்தம் என் பாவங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும், போக்கிக் கொள்ளும். எனவே நான் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அதிலே அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை என்று கருதி குதித்தேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் காப்பாற்ற முயன்றேன். உயிர் தப்பியும் வந்திருக்கிறேன், மூழ்கவில்லை. எனவே எனக்கு சிறுவயதில் இருந்த நம்பிக்கை இந்த சம்பவத்துக்கு பின்பு இன்னும் நிரூபணமாகி இருக்கிறது என்று உறுதியாக சொன்னார். அப்பொழுதுதான் வெளியே நின்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதுதானே, நாங்களும் அந்த நம்பிக்கையோடு தானே இங்கே வந்தோம். அந்த நம்பிக்கையை மட்டும் ஏன் எங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை? நாங்கள் ஏன் அதை நம்பத் தவறினோம்? அப்ப பாருங்கள், இந்த ஆற்றங்கரையில நின்ற மற்றவர்கள் எல்லாம் சும்மா செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கிறார்களே தவிர அதிலே உண்மையான நம்பிக்கை கொள்ளவில்லை. எந்த ஒரு நம்பிக்கை உறுதியானதாக இருக்கிறதோ அந்த நம்பிக்கையோடு செய்கின்ற வழிபாடுகள் தான் பயன் செய்யும். காசியிலே நீராடினால் பாவம் தொலையும் என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு தெரியும்? ஏதோ வந்தோமா, நீராடி விட்டு போனோமா என்று ஒரு அரைகுறை மனநிலையோடு நீராடினால்
அந்த பலன் கிடைக்கப் போவதில்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒரு பிரசங்கியார் ஒரு ஊரிலே பிரசங்கம் செய்தார். அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊரிலே கோடை காலம், ரொம்ப கோடை காலம். அந்த ஊரிலே போய் அவர் வழிபாடு பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிற அன்று சொன்னார், பெருமக்களே, இன்று முதல் 10 நாட்கள் தொடர்ந்து நான் இங்கே பிரசங்கம் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் முறைப்படியாக பிரசங்கம் செய்து அதை நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டால் 10ஆம் நாள் மழை பெய்யும். எல்லோரும் சிரித்தார்கள். என்னது, இந்த கோடை காலத்துல மழையா? பருவம் தப்பி எங்களுக்கு மழை பெய்ததே கிடையாது. மாரியில மட்டும்தான் மழை பெய்யும். மாரியில மழை பெய்தாலே பெரிய விஷயம். கோடையில ஒரு நாள் கூட மழை பெய்ததில்லை. அப்படி இல்லை, நான் சரியாக சொன்னால் 10ஆம் நாள் மழை பெய்யும், இதை நம்புங்கள் என்று விட்டு 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று தொடர்ந்து பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார். 8 நாட்கள் பிரசங்கம் நடந்தன. வழக்கம் போல 200 300 வருகிற கூட்டம் தான் வந்துச்சு. 9ஆம் நாள் அப்படித்தான். 10ஆம் நாள் பெருவாரியான கூட்டம். அந்த கோயில் முழுவதும் பெருங்கூட்டம். ஏனென்று கேட்டால் இந்த சாமியார் சொன்னது நடக்குதான்னு பார்க்க வேணும். அப்படி இல்லை என்றால் நம்மளுக்கு தான் அடுத்தவன்ல ஏதாவது குறைபிடிக்கிறதுல ரொம்ப விருப்பமாச்சு. என்ன பெரியவரே, நீங்க சொன்னதுதான் நடக்கலையே என்று அப்படி ஒரு கேள்வி கேட்டு அவர் அவமானப்படுவதை பார்க்க வேண்டும். வந்தார்கள், காத்திருந்தார்கள். கூட்டம் பெருங்கூட்டம். பிரசங்கம் ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டமா பேசி 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 கொண்டு போய் 50 நிமிஷம் பேசிவிட்டார், 55 நிமிஷம் பேசிவிட்டார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கிறது. வழக்கமா 1 மணி நேரத்துல பேச்சு முடிப்பார். எந்த அறிகுறியும் இல்லை. எல்லோரும் எகத்தாளமாக இவரை இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டு விட்டு போக வேண்டும், இந்த விடுகையெல்லாம் இனிமே விடாதீங்க என்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு முழக்கம், ஒரு மின்னல். இப்பொழுது இந்த இவ்வாண்டுக்கான மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்ட கதாபிரசங்கம் இத்தோடு முடிவடைகிறது. மீண்டும் இறைவனுடைய திருவருள் கைகூடினால் அடுத்த ஆண்டு சொற்பொழிவில் சந்திப்போம், நன்றி வணக்கம் என்று கூறிவிட்டு விடைபெற்றதான் தாமதம். அவருடைய பேச்சுக்கான கரகோஷம் கேட்டது. கரகோஷத்தை விட இடிமுழக்கமும் மழை சோவன பொழிகின்ற சத்தமும் வானை பிளந்தது. பெருவாரியான மழை, சோவன பொழிகின்ற மழை, கொஞ்ச நெஞ்சமான மழை அல்ல. எல்லோரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது விட்டார்கள். ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து, சுவாமி, நீங்கள் வெறும் பிரசங்கி, ஒரு சமய கதைகளையும் சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு அறிஞர் என்றுதான் நினைத்தோம். ஆனால் நீங்கள் சாட்சாத் அந்த சிவபெருமானே உங்கள் வடிவத்தில் எழுந்தருளி இருக்கிறார். நீங்கள் தெய்வம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பெரிய மகான் என்று கும்பிடத் தொடங்கினார்கள். அவர் ரொம்ப சாதாரணமாக பேச்சுக்கு ஆரம்பத்தின் போது வருகிற போது எப்படி வந்தாரோ அப்படி வந்து ரொம்ப சாதாரணமா நிற்கிறார். பெருமக்களே, நீங்கள் சொல்வது போல நான் சொன்னதற்காக மழை பெய்யவில்லை. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லி மழை பெய்யவில்லையா? தன்னடக்கம் தேவைதான், அதற்காக இப்படியா? நீங்கள் சொன்னதனால் தானே மழை பெய்தது. நீங்கள் சொன்னபடி நடந்திருக்கிறதே. 5 நிமிடத்துக்கு முன்னர் கூட மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இப்பொழுது இப்படி ஒரு பெரிய மழை பொழிகிறது என்றால் நீங்கள் சொன்ன அந்த கூற்றுக்கு இணங்க பெய்திருக்கிறது. இல்லை இல்லை, எனக்காக மழை பெய்யவில்லை. சரி, நீங்கள் இறைவன் செயல் என்று சொல்லி போகிறீர்கள். அப்படியா? அப்படியும் இல்லை. அப்படி என்றால் அதோ அந்த மூலையிலே இருக்கிறாளே ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்காகத்தான் மழை பெய்தது. எல்லோரும் அந்த மூலையை பார்த்தார்கள். ஒரு 7 வயசு 8 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, ஒரு சாதாரண குழந்தை. என்னடா இது? அடே, நம்ம சுந்தரம் ஐயாண்ட பேத்தி, இந்த பிள்ளை ரொம்ப சாதாரண ஒரு பிள்ளையாச்சே, இந்த பிள்ளைக்காக மழை பெய்தது, இந்த பிள்ளையால தான் மழை பெய்தது என்றாரு. எப்படி என்று கேட்டால் அதுக்கு சாமியார் சொன்னார், அந்த பிள்ளையினுடைய கையிலே பாருங்கள் குடை இருக்கிறது. நீங்கள் வேறு யாரும் குடை கொண்டு வரவில்லை. நான் சொன்னதை நீங்கள் யாரும் நம்பவில்லை. நம்பி இருந்தால் குடையோடு வந்திருப்பீர்கள். ஏன், இவ்வளவுக்கும் நான் கூட குடையை கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த சிறுமி இதுநாள் வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். வெறுங்கையும் வீசிய கையுமாக வந்த அந்த சிறுமி இன்றைக்கு குடையோடு வந்திருக்கிறாள் என்றால் இந்த பெரியவர் சொன்னபடி நடக்கும், இன்று மழை பெய்யும் என்று நினைத்து நம்பிக்கையோடு குடை கொண்டு வந்திருக்கிறாள். அவளுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று கடவுள் நினைத்தான். அதனால் மழை பொழிந்தது என்று கர்வமின்றி தற்பெருமையின்றி சர்வசாதாரணமாக அந்த பெரிய உண்மையை அவர் சொன்னார். இப்படி ஒரு கதை. பெருமக்களே, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நாங்கள் எதை நம்புகிறோமோ, கடவுள் உண்டு என்று சொன்னால் உண்டு, இல்லை என்று சொன்னால் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எங்கள் மனம் எதை எண்ணுகிறதோ அதுவாக இந்த உலகம் மலரும். நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்வு உண்டாகும். எனவே நம்பிக்கையோடு வழிபாடுகளையும்
இன்னும் பிற முயற்சிகளையும் முன்னெடுப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.